வணக்கம் நண்பர்களே. ஒருவர் என்லைட்டன்மெண்டை அல்லது ஞானம் அடைவதற்கு காமத்தை கடந்துதான் ஆக வேண்டுமா என்கிற கேள்விக்கு ஓஷோவின் அருமையான விளக்கத்தை ஷுட் யூ டிரான்சென்ட் செக்ஸ் என்கிற தலைப்பில் சில மாதங்களுக்கு முன்னால் அப்லோடு செய்திருந்தோம். இந்த வீடியோவை பொறுத்தவரை அதன் தொடர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் what does it exactly mean to transcend sex? அதாவது காமத்தை கடந்து செல்வது என்பதின் அர்த்தம்தான் என்ன? How to transcend the sex? காமத்தை கடந்து செல்வது எப்படி என்கிற கேள்விகளுக்கு ஓஷோவின் விரிவான விளக்கம்தான் இந்த வீடியோ. மேலும் இந்த ரெட் கிராக்ஸ் சேனலில் ஓஷோ ஆன் செக்ஸ் என்ற தலைப்பில் பிளேலிஸ்ட் இருக்கிறது. அந்த பிளேலிஸ்டிலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் இருக்கிறது என்பதையும் நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். செக்ஸ் இஸ் a subtle subject. பார்த்து கையாள வேண்டிய டெலிகேட் சப்ஜெக்ட். ஏனென்றால் நூற்றாண்டு காலங்களாக செக்ஸை பற்றி தவறான ஐடியாக்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன், கரப்ஷன், கண்டிஷனிங் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. செக்ஸ் என்ற வார்த்தையே கனமானது. காட் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை மிகவும் லைட்டாக இருக்கும். செக்ஸ் என்று சொல்லும்போது இட் சீம்ஸ் டூ லோடட். 1001 யோசனைகள் மண்டைக்குள் எழுந்து நிற்கும். ஒருவித பயமாக இருக்கலாம், வக்கிரமான சிந்தனைகளாக இருக்கலாம், கவர்ச்சியானதாக இருக்கலாம், அளவுக்கு அதிகமான ஆசையாக இருக்கலாம், அல்லது அதற்கு நேர் எதிரான அதிகமான ஆசையின்மையாக கூட இருக்கலாம். எல்லாம் ஒரே சமயத்தில் ஒன்று கூடி மண்டைக்குள் வந்து போகும். செக்ஸ் என்கிற அந்த ஒரு வார்த்தை பெரிய குழப்பத்தை உருவாக்கும். ஒரு அமைதியான குளத்தில் பெரிய பாறாங்கல்லை தூக்கி போட்டது போல் இருக்கும். கோடான கோடி அதிர்வலைகள் உருவாகும். காரணம் just the word sex. மனித குலம் ஒரு தப்பான ஐடியாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. So the first thing, எதற்காக செக்ஸையும் கடந்து செக்ஸிற்கும் அப்பால் செல்வது எப்படி என்று கேட்கிறீர்கள். முதலில் செக்ஸிற்கும் அப்பால் போக எதற்காக விரும்புகிறீர்கள்? எதற்காக டிரான்சென்ட் என்கிற அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள்? ஆனால் உண்மையை சொல்ல போனால் உங்கள் கேள்வி எப்படி செக்ஸை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான். How to repress sex என்பதைத்தான் how to transcend sex என்று கேட்கிறீர்கள். செக்ஸை கடந்து செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ஒருவர் அதை கடந்து அப்பால் செல்வதை பற்றி கவலைப்பட மாட்டார். Because transcendence comes through experience. உங்களால் சமாளிக்க முடியாது. அது சமாளிக்க வேண்டிய விஷயமும் அல்ல. சிம்பிளி நீங்கள் எல்லா அனுபவங்களையும் கடந்து செல்கிறீர்கள். அந்த அனுபவங்கள் உங்களை பக்குவமான மனிதராக மாற்றுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயதில் செக்ஸ் முக்கியமான ஒன்றாக இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை. அதுவாக நடக்கிறது. நீங்கள் ஏற்படுத்துவது கிடையாது. 14 வயதில் அல்லது அதற்கு அருகாமையில் உள்ள வயதில் திடீரென்று எனர்ஜி இஸ் flooded with செக்ஸ். ஃப்ளட் கேட்ஸை திறந்து விட்டது போல அது நமக்குள் திறக்கப்படுகிறது. இதுவரை திறக்கப்படாத சட்டில் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி திடீரென்று திறக்கப்படுகிறது. நம்முடைய முழு எனர்ஜியும் செக்ஷுவலாக மாறிவிடுகிறது. இட் பிகம்ஸ் colored with செக்ஸ். அப்போது யூ திங்க் செக்ஸ், சிங் செக்ஸ், யூ வாக் செக்ஸ், எல்லாமே செக்ஷுவலாக மாறிவிடுகிறது. இது நேச்சுரல் தான். அதே போல் அதை கடந்து போவதும், அதாவது டிரான்செண்டன்ஸும் நேச்சுரல் தான். செக்ஸ் முழுமையாக எந்தவித கண்டனங்களும் இல்லாமல்
செக்ஸை தூக்கி எறிந்துவிட வேண்டும், ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்கிற எண்ணங்கள் இல்லாமல் முழுமையாக வாழ்ந்து பார்க்கப்படும் போது எப்படி 14 வயதில் செக்ஷுவல் எனர்ஜி திறந்துவிடப்பட்டதோ, உடம்பில் மொத்த எனர்ஜியும் செக்ஷுவலாக மாறியதோ, 42 வயதில் அல்லது அதற்கு அருகாமையில் உள்ள வயதில் அந்த கதவுகள், அந்த ஃப்ளட் கேட்ஸ் மீண்டும் மூடப்பட்டுவிடும். அதுவும் இயற்கைதான். It is as natural as sex becoming alive. அது மறைய ஆரம்பிக்கிறது. செக்ஸ் உங்களுடைய எந்த முயற்சியாலும் உங்களை கடந்து செல்லவில்லை, அல்லது நீங்கள் கடந்து போகவில்லை. நீங்களாக முயற்சி எடுக்கும் போது அது அடக்கப்பட்டு விடுகிறது. It will be repressive. It has nothing to do with you. அது உங்கள் உடலுக்குள்ளேயே இன்பில்டாக இருக்கிறது. செக்ஷுவல் பீயிங் ஆகத்தான் பிறக்கிறீர்கள். அதில் தவறு ஏதுமில்லை. பிறப்பதற்கு ஒரே வழி அதுதான். டு பி ஹியூமன் இஸ் டு பி செக்ஷுவல். ஒருவர் கருவாக மாறும்போது அவருடைய தாயும் தந்தையும் பிரார்த்தனையில் ஈடுபடவில்லை, ஏதோ ஒரு சாமியாரின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. They were making love. அந்த நபரால் தன்னுடைய பெற்றோர்கள் தான் கருவாக மாறும்போது காதலித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நினைத்து பார்க்க கூட கடினமாக இருக்கும். அவருடைய பெற்றோர்களுடைய செக்ஷுவல் எனர்ஜி இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்கிறது. அப்போதுதான் அவர் கருவாக உருவாகுகிறார். ஒரு ஆழமான செக்ஷுவல் ஆக்ட் தான் அவர் உருவாக காரணமாக இருக்கிறது. The first cell was sexual cell. பிறகு அதிலிருந்து பிற செல்கள் தோன்றுகின்றன. ஆனால் ஒவ்வொரு செல்லும் பேசிக்கலி செக்ஷுவலாகவே இருக்கிறது. செக்ஷுவல் செல்களால் உருவானது என்பதால் மனிதனின் முழு உடலும் செக்ஷுவல். Now they are millions. ஞாபகம் இருக்கட்டும், மனிதன் ஒரு செக்ஷுவல் பீயிங் ஆகத்தான் இருக்கிறான். இதை ஏற்றுக்கொண்டால் இத்தனை நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது, அதாவது செக்ஸ் சிம்பிளி நேச்சுரல் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, யூ லிவ் இன். எப்படி உணவை தாண்டி உணவிற்கும் அப்பால் உணவை டிரான்சென்ட் செய்வது எப்படி என்று நீங்கள் கேட்பதில்லை. சுவாசிப்பதை தாண்டி எப்படி செல்வது என்று யாரும் கேட்பதில்லை. காரணம், ஒரு மதமும் சுவாசத்தை தாண்டி செல்லுங்கள் என்று சொல்வதில்லை. ஹவு டு டிரான்சென்ட் பிரீத்திங் என்று யாரும் கேட்பதில்லை. 14 வருடங்கள் கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கை நான் செக்ஷுவல் தான், அல்லது ஜஸ்ட் ரூடிமெண்டரி செக்ஷுவல் பிளே ஆக இருக்கலாம். அது உண்மையில் செக்ஷுவல் அல்ல. ஒரு ஆரம்பம், தயாராகும் நிலை, அவ்வளவுதான். ஆனால் 14 வயதில் அந்த எனர்ஜி முழுமையடைகிறது. ஒரு குழந்தையை கவனியுங்கள். பிறந்த 3 வினாடிக்குள் உடனடியாக சுவாசித்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் இறக்க நேரிடும். பிறகு சுவாசிப்பது வாழ்க்கை முழுவதும் நடக்கிறது. அது வாழ்க்கையில் முதல் ஸ்டெப்பாக இருக்கிறது. ஆனால் செக்ஸ் மிகவும் தாமதமாகவே வருகிறது. முதல் 14 வருடங்கள் அந்த குழந்தை செக்ஸ் இல்லாமல் தான் வாழ்கிறது. இந்த சமூகம் இவ்வளவு கட்டுப்படுத்தாமல் அடக்குமுறையை கைவிட்டு விட்டால் அந்த குழந்தையால் செக்ஸை பற்றியோ அப்படி ஒன்று இருப்பதை பற்றியோ பெரிய அளவு ஆர்வம் காட்டாமல் வாழ முடிந்திருக்கும். That child can remain absolutely innocent. இப்போது இந்த இன்னசென்ஸிற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், people are so repressed. அதே சமயத்தில் அதை பற்றிய சிந்தனை எப்போதும் இருப்பதும் நிகழ்கிறது. Obsession also happens. இது நடந்தே தீரும். சோ செக்ஸை பற்றி தவறான ஐடியாவையோ அதற்கு எதிரான ஐடியாவையோ உங்கள் மனதில் சுமக்காதீர்கள். இல்லாவிட்டால் செக்ஸை டிரான்சென்ட் செய்ய முடியவே முடியாது. செக்ஸை கடந்து விட்டவர்கள் அனைவரும் அதை நார்மல் என்று, நேச்சுரல் என்று ஏற்றுக்கொண்டவர்கள்.
அது கடினம்தான். காரணம், நாம் பிறந்துள்ள சமூகம் செக்ஸை பற்றி மிகவும் நியூராட்டிக்காக இருக்கிறது. சோ உண்மையில் செக்ஸை கடந்து செல்வது என்பதை விட இந்த சமூகத்தின் பெர்வர்டட் ஐடியாலஜியை எப்படி கடந்து போவது என்பதுதான் முக்கியம். இந்த செக்ஸ் பற்றிய பயம், ரிப்ரெஷன், அப்சஷன் எல்லாம் நமக்கு இந்த சமூகம் கொடுத்த கொடை. செக்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். லைஃப் exists through sex. Sex in itself is a natural rhythmic phenomenon. அது குழந்தை உருவாக அல்லது கன்சீவ் ஆக தயாராக இருக்கும்போது நடக்கிறது. And it is good that it happens. அப்படி இல்லாமல் போனால் பூமியில் உயிர்கள் இருக்காது. வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் போது, வாழ்க்கையை நேசிக்கும் போது செக்ஸ் புனிதம் என்பது புரியும். அப்போது ஒருவர் அதை வாழ்கிறார், அதில் மகிழ்ச்சி கொள்கிறார். செக்ஸ் எப்படி வாழ்க்கைக்குள் வந்ததோ அப்படியே போகவும் செய்கிறது. On its own accord. 42 வயது வரும்போது அல்லது அதற்கு அருகில் உள்ள வயது வரும்போது செக்ஸ் எப்படி வாழ்க்கையில் நுழைந்ததோ அப்படியே மறைந்தும் போகிறது. ஆனால் அது பெரும்பாலும் அப்படி நடப்பதில்லை. நான் 42 வயது என்று சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் 70-80 வயது மனிதர்கள் இன்னும் செக்ஸை கடந்து செல்லாமல் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். 30 ஓல்டு பீப்புளை உங்களுக்கு தெரியும். அவர்கள் சமூகத்தால் பாதிப்படைந்தவர்கள். They are victims of the society. காரணம், அவர்களால் ஒருபோதும் இயல்பாக இருக்க முடிந்ததில்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வயதில் செக்ஸை அடக்குமுறையை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரங்களில் முழுமையாக அவர்கள் அங்கே இல்லை. They were not orgasmic, they were half-hearted. So எவற்றிலெல்லாம் அரை குறை மனதோடு ஈடுபடுகிறீர்களோ அது உங்களோடு அதிக நாட்கள் இருக்கும். It will linger longer. அரை மனதோடு சாப்பிடும்போது நம்முடைய பசி போவதில்லை. பிறகு நாள் முழுவதும் உணவை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். நன்றாக சாப்பிட்ட பிறகு நன்றாக சாப்பிடுவது என்பது உணவை அள்ளி திணிப்பது என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. நன்றாக சாப்பிடுவது என்பது ஒரு கலை, அள்ளி அடைப்பது என்பது அல்ல. It is a greatest art. சாப்பாடை ருசிப்பது, நுகர்வது, chewing the food, ஜீரணிப்பது, that is divine. கடவுளின் கொடை அது. It is a gift to be accepted with deep love and gratitude. உணவை அள்ளி திணிப்பது நாம் உடலுக்கு எதிராக செய்யும் செயல். ஒரு கூட்டம் விரதம் இருப்பதிலேயே குறியாக இருக்கிறது. இன்னொரு கூட்டம் உணவை அள்ளி முகம் வரை திணிப்பதில் குறியாக இருக்கும். இரண்டுமே தவறு. காரணம், இந்த இரண்டு முறையிலும் உடல் தன்னுடைய சமநிலையை இழக்கிறது. தன் உடலை, தன் ஆரோக்கியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனது உடல் சௌகரியமாக, பெர்ஃபெக்டாக, சமநிலையை, அமைதியை உணரும் நிலை வரும் வரை உணவு உண்பான். அப்போது உடல் அந்த பக்கமும் சாயாமல் இந்த பக்கமும் சாயாமல் சமநிலையில் இருக்கும். Just in the middle. உடலின் மொழியை புரிந்து கொள்வது ஒரு கலை. நமது வயிறு என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வது, அதற்கு தேவையானதை மட்டும் புரிந்து கொள்வது, அதை மட்டும் அதற்கு கொடுப்பது, அதன் தேவையறிந்து உடலின் மொழியை புரிந்து கொண்டு உணவு உண்ட பிறகு அந்த நாள் முழுவதும் நமக்கு சாப்பாட்டின் ஞாபகம் வருவதில்லை. மீண்டும் எப்போது பசிக்கிறதோ அப்போதுதான் நினைவுக்கு வருகிறது. That is natural. With sex the same happens. செக்ஸ் பற்றி ஆன்டி ஆட்டிடியூட் நம்மிடம் இல்லாத போது, அதை இயற்கையாக எடுத்துக்கொள்ளும் போது, அதை இறைவனின் கொடையாக எடுத்துக்கொள்ளும் போது
அதை நன்றி உணர்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் போது யூ என்ஜாய் இட். வித் prayer யூ என்ஜாய் இட். உறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் முதலில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று டான்ட்ராவும் சொல்கிறது. அது ஒரு டிவைன் மீட்டிங் ஆஃப் எனர்ஜி என்பதுதான் காரணம். டான்ட்ரா சொல்லிய முறையில் காமத்தை அணுகியிருந்தால், டாவோ சொன்ன முறையில் தெரிந்து கொண்டிருந்தால், 42 வயது நெருங்கும் போது காமம் அதுவாக விலகி காணாமல் போகும். ஒரு நன்றி உணர்ச்சியோடு அதற்கு விடை கொடுப்பீர்கள். காரணம், நீங்கள் இப்போது நிறைவான மனநிலையை அடைந்து விட்டீர்கள். அது ஒரு ஆசீர்வாதமாக டிலைட்ஃபுல்லானதாக இருந்தது. யூ சே குட் பை டு இட். 42 வயது என்பது தியானத்திற்கான சரியான வயது. காமம் மறைந்து விடுகிறது. அளவுக்கு அதிகமான அந்த ஓவர்ஃப்ளோவிங் எனர்ஜி இப்போது இருக்காது. One becomes more tranquil. பேஷன் மறைந்து கம்பேஷன் வரும். சோ நமது முயற்சியால் நாம் செக்ஸை கடந்து செல்வதில்லை. It is not transcended by your effort. அதை முழுமையாக வாழும்போது அது நடக்கிறது. சோ என்னுடைய சஜஷன் என்னவென்றால், அதன் மேல் இருக்கும் ஆன்டி ஆட்டிடியூட்ஸ்களை விட்டுவிடுங்கள். ஆன்டி லைஃப் ஆட்டிடியூட்ஸ்களை விட்டுவிட்டு செக்ஸ் பற்றிய உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். செக்ஸை பொறுத்தவரையில் நாம் யார் அதை விட்டு விலகுவதற்கு? செக்ஸ் எனர்ஜி மட்டும்தான் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று என்பதை அது ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். பணத்தை கட்டுப்படுத்த முடியும், அரசியலை, சந்தையை, நாலேஜை, அறிவியலை, மோராலிட்டியை we can control. The ego is the great controller. கட்டுப்படுத்த முடியும் போது ஈகோவிற்கு மகிழ்ச்சி, முடியாத போது சோகம். அங்கேதான் ஈகோவிற்கும் செக்ஸிற்கும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஈகோவால் ஜெயிக்க முடியாது. ஈகோ மேலோட்டமானது. செக்ஸ் இஸ் டீப் ரூட்டட். செக்ஸின் வேர்கள் மனிதனின் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. ஈகோ என்பது மனிதனின் ஐடியாவில் மட்டும்தான் இருக்கிறது. செக்ஸை ஜெயித்து விட்டோம் என்று நடிக்க வேண்டுமானால் செய்யலாம், அல்லது கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்யலாம். ஆனால் அதன் அண்டர் கரண்ட் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது பல வழிகளில் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் நான் சொல்வது, செக்ஸை கடந்து செல்வதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்காதீர்கள். வாட் ஐ சஜஸ்ட் இஸ், அதற்கு எதிரான செயலை செய்யுங்கள். அதாவது டிரான்சென்ட் என்பதை மறந்துவிடுங்கள். அதற்குள் எவ்வளவு ஆழமாக உங்களால் போக முடியுமோ அவ்வளவு டீப்பாக செல்லுங்கள். அதற்கு தேவையான சக்தி இருக்கும்போது மூவ் as deeply as you can. Love as deeply as you can. அதை ஒரு கலையாக செய்யுங்கள். Make an art of it. ஏதோ ஒரு வேலையை செய்து முடிக்கிறோம் என்பது போல் செயல்படாதீர்கள். அதுதான் டான்ட்ராவின் முழு அர்த்தம். அதாவது லவ் மேக்கிங் ஒரு ஆர்ட்டாக இருக்க வேண்டும். அதில் இருக்கும் நுட்பமான நுணுக்கங்களை ஒரு கிரேட் ஏஸ்தெட்டிக் சென்ஸ் ஈர்ப்பவர்களால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதர்வைஸ் வாழ்க்கை முழுவதும் உடல் இன்பத்தில் ஈடுபட்டாலும் ஒருவர் திருப்தி அடைய போவதே இல்லை. He will still remain unsatisfied. நீங்கள் உங்கள் பெண்ணோடு அல்லது காதலியோடு இணைந்து ரிலாக்ஸ் ஆக இருக்கும்போது அந்த பெண்ணும் உங்களுக்குள் ரிலாக்ஸ் ஆகிறாள். சில நிமிடங்களோ, சில வினாடிகளோ, சில மணி நேரங்களோ நீங்கள் உங்களை மறக்கும் போது you will come out of it purer, more innocent, more virgin. அப்படி நடந்தால் ஒரு நாள் திடீரென்று you will see that the flood has gone. அது உங்களை விட்டு செல்லும் போது it has left you very very rich. செக்ஸ் நம்மை விட்டு போய்விட்டது என்று அப்போது நீங்கள் வருந்த மாட்டீர்கள். You will be
thankful because now richer worlds are open. செக்ஸ் நம்மை விட்டு விலகும்போது தியானத்தின் கதவுகள் திறக்கப்படும். அந்த தருணம் வரும்போது உங்களால் தனிமையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். யாரும் தேவையில்லை. அந்த தேவை மறைந்து விடுகிறது. ஸோ டிரான்செண்டன்ஸ் என்பது ரிப்ரெஷன் அல்லது கட்டுப்படுத்துதல் என்று அர்த்தம் ஆகாது. டிரான்செண்டன்ஸ் நம்முடைய இயற்கையான முதிர்ச்சி அல்லது வளர்ச்சி. அதாவது ஒரு விதை பூமியை பிளந்து கொண்டு நிலத்திற்கு மேலே உயர்ந்து கொண்டு போவது போல் யூ கோ பியாண்ட். இன் செக்ஸ் உங்களால் இன்னொருவருக்கு உயிர் கொடுக்க முடிகிறது. ஆனால் செக்ஸ் நம்மை விட்டு விலகும் போது அந்த ஹோல் எனர்ஜி உங்களை பிறக்க வைக்கிறது. That energy gives birth to yourself. இதுதான் இரட்டை பிறப்பு. ஒரு பிறப்பு பெற்றோர்கள் மூலம் நடக்கிறது. இரண்டாவது பிறப்பு உங்களுக்கு நிகழ்த்தப்படுகிறது. Let me tell you this. நீங்கள் செக்ஸை தாண்டி செல்லும் போது ஒரு ஹையர் செக்ஸை அடைகிறீர்கள். Ordinary sex is gross. Higher sex is not gross at all. Ordinary sex is outward moving. Higher sex is inward moving. Ordinary sexil இரண்டு உடல்கள் சந்திக்கின்றன. அந்த சந்திப்பு வெளிப்புறம் நடக்கிறது. Higher sexil உங்களுடைய சொந்த இன்னர் எனர்ஜிஸ் சந்திக்கின்றன. அது பிசிக்கல் அல்ல, இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அதுதான் டான்ட்ரா. டான்ட்ரா இஸ் a transcendence. இதை புரிந்து கொள்ளாத வரை செக்ஸோடு சண்டை போட்டு கொண்டு இருக்க வேண்டியதுதான். செக்ஸை கட்டுப்படுத்தும் போது வயதான பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கால நேரங்கள் இருக்கின்றன. இளமையாக இருக்கும்போது காதலை பார்த்து பயப்படக்கூடாது. என்னுடைய புரிதல், மனிதர்கள் சரியான முறையில் வாழ்ந்தார்கள் என்றால், அதாவது லவ்விங்லி நேச்சுரலி வாழ்ந்தார்கள் என்றால், தங்களது 42வது வயதில் அவர்கள் செக்ஸை தாண்டி செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி வாழ்க்கையை நேச்சுரலாக வாழாத போது செக்ஸோடு சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள் என்றால் தங்களுடைய 42வது வயது அவர்களுடைய ஆபத்தான வயதாகிவிடும். ஏனென்றால் அந்த வயதில் எனர்ஜி சரிய தொடங்கிவிடும். இளமையில் ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும். அப்போது உங்களிடம் எனர்ஜி இருக்கும். ஆனால் எனர்ஜி எல்லாம் போய்விட்ட பிறகு, சரிந்து விட்ட பிறகு செக்ஸ் பலம் பெற்றுவிடும். அப்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. நான் கேள்விப்பட்ட இந்த கதையோடு வீடியோவை முடிப்போம். 65 வயது ஸ்டெயின் தனது மகன் டாக்டர் ஸ்டெயினின் அலுவலகத்திற்கு வந்தார். வந்து தனது செக்ஷுவல் பொட்டன்ஷியலை அதிகரிப்பதற்கு ஏதாவது மருந்து கிடைக்குமா என்று கேட்டார். அவருடைய எம்டி மகன் தனது தந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு தந்தை கொடுத்த கட்டண தொகையை வாங்க மறுத்துவிட்டார். இருந்தாலும் அவருடைய தந்தை $10 பிடிவாதமாக கொடுத்துவிட்டு சென்றார். அடுத்த வாரம் மீண்டும் தனது மகனை பார்க்க 2வது இன்ஜெக்ஷன் போடுவதற்கு வந்தார். இந்த முறை மகனிடம் $20 கொடுத்தார். மகன் தந்தையிடம் இன்ஜெக்ஷன் $10 தான் என்று சொன்னார். இல்லை, இதை வைத்துக்கொள், இந்த எக்ஸ்ட்ரா $10 அம்மா கொடுத்தது என்று தந்தை பதில் சொன்னார். So அந்த வயது வருவதற்குள் please be finished with it. வயதாகும் வரை பொறுத்திருக்க வேண்டாம். because things go ugly. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. until then take care, bye.